திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவனாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெருங்கருணை காரணமாக அருள்மிகு கமல விநாயகர் சத் சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர பெருமானார் அருளி செய்த சில செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 பாதங்களை சைவ ஆகமங்கள் சிவநெறிக்கு காட்டுகின்றன. நாலாறு 4 வகையான 4 ஆகமத்தின் நூலாய ஞானமுத்தி. 4 ஆகமம், 4 24 ஆகமம் +4 28. இந்த 4 ஆகமம்னு சொன்னது 6 வழின்னு அர்த்தம். அதுக்கு 4 வழி. 4 ஆகமம்னா ஆகமத்தில் வழியாக காட்டப்பட்ட 4 வழிகள். சரியை, கிரியை, யோகம், ஞானம். 4 பற்று வகையான, அதுக்கு முந்தின வரியில் சொல்லியிருப்பார். 4 24, ஒரு 4 28. 4 4 4 24 28. அண்ணன் அதிலே வார்த்தைகளை எல்லாம் வச்சு சிலம்பாட்டம் ஆடுவார். ஜாக்கிரதையாக பொருள் சொல்லணும், இல்லைன்னா தடிக்கி கிடிக்கி விழுந்து பல்லு முறையெல்லாம் போயிடும். நாவேறு பாமனத்தை பாதாரமே நினைத்து 4 பற்று வகையான 4 ஆகமத்தின் நூலாய ஞானமுத்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக. அப்படி அந்த நெறியில் போனால் தான் நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற. இதான் சாயுச்சியம். எவ்வளோ அழகாக சொல்லிட்டு இவ்வளவும் எதுக்குடா அப்படின்னாரு. இவ்வளவும் செய்கிறோமே, இந்த வழிபாடு, கோயிலுக்கு போகிறது, சொற்பொழிவு கேட்கறது, புஸ்தகம் படிக்கிறது, அவரை பற்றி பேசுறது, அவரை பற்றி பேசுகிறவங்க பேசுகிறத கேட்கறது, எல்லாம் எதுக்குன்னாரு. நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற. நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண் என சொல் அருள்வாய. சாயுச்சியம் வருகிற பொழுது நினப்பு முழுக்க இங்கே இருக்கும். அந்த சாயுச்சிய நிலை அது ஞானத்தினுடைய பயனாக தரப்பெறுவது. ஞானம் வந்ததுனுடைய என்ன அர்த்தம்? யார் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறான்னா உனக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்பவும் சந்தோஷமா இருக்கிறார். இப்ப தெரிஞ்சு போச்சு சார், யாரு ஞானம் எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறாங்க. எங்க வீட்டில் 24 மணி நேரம் டிவி முன்னாடி உட்கார்ந்து சந்தோஷமோ சந்தோஷம். அது நம்ம ஆளுங்களாம் சீரியல் பார்க்கறது இல்லை, அது அவங்களுக்கு போடுற இதுதான் சமாச்சாரம். ஆமாம், ஜென்ஸ் யாரும் சீரியல் அவ்வளவு இல்லை. பெண்களை மையப்படுத்தி தான் இந்த சீரியல்கள்லாம் பாருங்க. பெரும்பான்மை எல்லாம் மாமியார் மருமகத்தான் இருக்கும் நம்மள. ஏன்னு கேட்டால் அவங்க தான் அதை பார்க்குறாங்க. இவனுக்கு ஒரு குடும்ப பிரச்சனை தான், அவங்களுக்கு எத்தனை குடும்ப பிரச்சனை. அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வம்சம் ஒரு பிரச்சனை, கொலை வழக்கு ஒரு பிரச்சனை, எத்தனை குடும்ப பிரச்சனையும் சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாவம்.
இவனுக்கு ஒரே ஒரு குடும்ப பிரச்சனை தான், அவன் குடும்ப பிரச்சனை மட்டும்தான். பெண்கள் எத்தனை குடும்ப பிரச்சனை எல்லாம் தாங்குவாங்க. நான் வேறு பாமணத்தை பாதாரமே நினைத்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாறு ஆகமத்தின் நூலாய ஞானமுத்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக. இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாத்தையும் ரொம்ப அழகா சாமி சொல்றார். நான் வேறு பாமணத்தை பாதாரம், இதுதான் சரியை ஆரம்பம். அழகா அந்த சரியை கிரியை யோகம் எல்லாம் கொண்டு வந்து நீ வேறனாது இருக்க நான் வேறனாது இருக்க ஞானம். ஞானத்தில் இந்த நினைப்பு வந்துடும், நீ வேறு இல்லை நான் வேறு இல்லை. அந்த அந்த அத்துவித உணர்வு வருகிற இடம்தான் ஞானம். அது வரைக்கும் அத்துவித உணர்வு வராது, வேறு வேறாகத்தான் இருக்கும். யோகத்தில் கூட உள்ளே இருக்கிறாருன்னு தான் தெரியும். உள்ளே இருக்கிறார், உள்ளே இருந்து இருக்கிறவரை பூசித்தல், உள்ளே இருக்கிறவரை வணங்குதல், இப்படி தான் எழுந்துக்கிட்டு இருக்கோம். ஞானத்தில் மட்டும்தான் உள்ளே இருக்கிறவர் வேற இல்லை நான் வேற இல்லைன்னு ஒன்றா வருது. அப்போ எல்லாம் போகிறது எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் எல்லாமே இந்த சாயுச்சிய நிலைக்காகத்தான் போகிறோம். நமக்கு சாயுச்சியம் வேணும். இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருப்பார், சரியையாளர்க்கும் அக்கிரியையாளர்க்கும் நல் சகல யோகர்க்கும் கெட்ட அரிதாய சமயபேதத்தினுக்கு அனுகோணாமை பொருள் தருபராசத்தீர் பரமான துரிய மேல் அற்புத பரமஞான தனி சுடர் வியாபித்த நல் பதினீடு துகளில் சாயுச்சிய கதியை. துகளில் சாயுச்சிய கதினார் அருணையினர். அருணையினர் சொல்லாதது என்ன இருக்கு? துகளில் சாயுச்சிய கதியை ஈரற்ற சொல் சுகஸ்வரூபத்தை உற்று அடைவேடும். சுகஸ்வரூபம், அது சுகரூபம் இல்லை, சுகஸ்வரூபம். ரூபத்தை பார்க்கிற வரைக்கும் சுகம் கிடையாது, சொரூபத்தை பார்க்கிற பொழுது தான் சுகம். ரூபம் கண்களுக்கு படுவது, சொரூபம் அறிவுக்கு படுவது. அதை சொல்லுகிறார், சுக சொரூபத்தை உற்றடைவேணும். புரிசை சூழ்சை பதிக்குரிய சாமர்த்திய சற்புருஷ வீரத்து விக்கிரமசூரன் புரளவேல் தொட்டகை குமர மேன்மை திரு புகழை ஓதற்கெனக்கு அருள்வோனே. சுவாமி சொல்லுகிறார், திருப்புகழ் செய்யறதுக்கு எனக்கு நீ பெரிய பாக்கியம் கொடுத்த. எவ்வளோ பெரிய புண்ணியம் அது. இந்த நாக்கு படைச்சதனுடைய பயனை பெற்று விட்டேன். அப்போ இந்த சைவத்தினுடைய முடிந்த முடிவு அத்துவிதம், பிரிப்பற்ற நிலை. சாமி எந்த வினாடியிலும் பிரியாத நிலை, எந்த வினாடியிலும் பிரியாத நிலை. அவர் நம்மளை மறக்காமல் இருந்தார் இது வரைக்கும். இப்போ என்ன ஸ்டேஜ்னா நம்ம அவரை மறக்காமல் இருக்குது. உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு அப்படின்ட்டார். தொடர்ந்து அந்த நினப்பு வித்தவுட் பிரேக். இதான் சிந்தை இடையரா அன்பு. நாவுக்கரசு பெருமானை சொல்ற பொழுது சிந்தை இடையரா அன்பு திருமேனி தண்ணில் அசைவு. அப்படி எப்போ போத்தாலும் அந்த நினப்பு. சாயுச்சியம்தான் சைவம்ட்டார். சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல். சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல்.
சைவம் தனையறிந்து சிவம் சாருதல். சைவம் சிவமன்றி சாராது நீங்குதல். சைவம் சிவானந்தம் சாயுச்சியமே. இதை விட என்ன தெளிவா சொல்றது? சைவம்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ யாராவது சைவமா சார்னு கேட்டால், இல்லை சார் நான் அமாவாசைக்கு மட்டும்தான் சைவம், கிருத்திகைக்கு சைவம். சாப்பாடுறதுலையே இருக்கிறான். சைவம்னா சாப்பாட்டு விஷயம் நினச்சிட்டு இருக்கிறான். அடே சைவம்னா சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல்டா சொல்லியிருக்காரு சாமி. அப்போ அவருக்கு தெரியுது எதிர்காலத்தில் இது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனுக்காகவே யூஸ் பண்ணுவானுங்கன்ட்டு. சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல். முதல் டெஃபினிஷன். சைவம் தனை அறிந்தே சிவம் சாருதல். 2. மூணாவது அது இன்னும் கொஞ்சம் முக்கியம். சைவம் சிவம் சிவமன்றி சாராது நீங்குதல். இது ரொம்ப முக்கியமானது. சிவ சம்பந்தம் இல்லாததோட சம்பந்தமே வச்சுக்கிறது இல்லை. சைவம் சிவானந்தம். சைவம் என்னவா? சிவானந்தம். சைவர்கள் சிவானந்த செல்வர்கள், சிவானந்த பூதிமான்கள். அப்ப சைவத்தில் நான் இருக்கிறேன்னா அவர்களுக்கு நிறைவாக வர வேண்டியது சிவானந்தம். அப்ப சிவானந்த பூதிபான்களாக இருக்கிறவர்கள் சைவர்கள். சார் இப்ப நம்மளையும் சைவர்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, அது சரி. முதல் வருஷம் போய் சேர்ந்த உடனேயே எம்பிபிஎஸ் கோர்ஸில் டாக்டர்னே கூப்பிட்டுக்குவாங்க. அப்படிதான் நம்ம அப்படின்வாங்கல்ல. டாக்டர் கேட்டால் தான் சொல்ல முடியும். சார் நீங்களா சொல்றீங்களான்னு சொல்லக்கூடாது. டாக்டர் இருக்கும்போது கேட்டுக்கணும். என்ன டாக்டர் அப்படிதான் கேட்பாங்க. அந்த ப்ரொஃபஸர்ஸை ஸ்டூடெண்ட் யாராவது கூட டாக்டர்னு தான் கூப்பிடுவாங்க. அதுவும் 3rd இயர் 4th இயர் அப்படி வந்துட்டா என்ன டாக்டர் அப்படி தான். என்ன சார் இன்னும் டிகிரியே வாங்கல அதுக்குள்ள டாக்டர்னா? டாக்டர்னு அதுக்கு அந்த நோக்கித்தானே போயிட்டு இருக்காரு. இப்போ நம்மளும் சிவானந்தத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதனால நம்மளையும் சைவம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல தப்பு இல்லை. நம்ம நோக்கம் என்னன்னா சிவானந்தம். இடையில் இருக்கிற ஆனந்தத்துக்கு செட்டில் ஆகக்கூடாது. என்ன சார் அது தரலைய, இது தள்ளிய, என்ன உனக்கு அதுதான் வேணுமா இல்லை அப்படின்னு சாமி பார்த்து இதுதானே வேணுங்கிறப்போ அது கொடுக்க வந்தா கூட எனக்கு இது வேணாம். கூடும் அன்பில் கும்பிடலை என்று வீடும் அதெல்லாம் வேண்டாம். எனக்கு வீடுங்கிறது இன்பம் தூக்கின்ற இடம். அந்த இன்பங்கிறது அதை துய்த்த பிறகு திரும்பவும் கீழே வந்துடணும். ஆனால் சிவானந்தம் இருக்கிறதே அது என்றும் நீங்கா நிலை தெவிட்டா இன்பம் தெல்லாம். அதனால அந்த தெளிவா சைவம்னா என்ன அப்படிங்கிறத அந்த டெஃபினிஷன் சொல்லி, சைவத்தினுடைய பயன் சாயுச்சியம். சைவத்தினுடைய பயன் சாலோகமோ சாமீபமோ சாரூபமோ இல்லை. சைவத்தினுடைய பயன் சாயுச்சியம். அப்படின்னா சாயுச்சியம்னா என்ன? சாயுச்சியம்னா என்னது? அப்ப அவரு சொல்ற இந்த விளக்கத்தை ஒன்னொன்னா பார்த்தா தான் வரும். சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல். சரி, நம்மளை கேட்டுக்குவோம். நமக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? சிவனோடு நமக்கு சம்பந்தம் இருக்கா? 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 இருக்கு இருக்கு இருக்கு. இல்லை இருக்கிற மாதிரி இருக்கு. சைவம் சிவனுடன் சம்பந்தம். இப்படி சம்பந்தப்படுத்துறதுக்காகவே அப்பப்ப ஆளுங்களை அனுப்பிச்சு வைக்கிறார். ஒருத்தர் அனுப்பிச்சார், அவருக்கு பேரே ஞான சம்பந்தர்னு பேரை வச்சு விட்டார். நம்மளை சம்பந்தப்படுத்த வந்தவர். அவருக்கு எப்பவோ சம்பந்தம் இருக்கு. உயிர்களை சிவத்தோடு சம்பந்தப்படுத்துகிறவர் ஞான சம்பந்தம். இப்ப சம்பந்தப்படுத்துதல்
சம்பந்தம் என்று சொல்லுவது தொடர்ந்து சிந்தித்தல், தொடர்ந்து தொடர்பு வைத்துக் கொள்ளல். இதுக்கு பேர் தான் சம்பந்தம்னு பேரு. சம்பந்தி ஆயிட்டாருன்னா தொடர்ந்து இனிமே தொந்தரவு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க ஒருத்தர் பார்த்து. சம்பந்தம் வந்த உடனே அவ்வளவுதான், தொடர ஆரம்பிச்சது. என்ன மகிழ்ச்சி பாருங்க எல்லாருக்கும். எப்படி சார் இப்படி சொல்றீங்க? அது சம்பந்தத்தை சம்பந்தம் வேற எழுதுவாங்க. சம்பந்தம் எழுதினா கூட பரவாயில்ல. ஒருத்தர் ரொம்ப கோபம், சம்பந்தி ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாரு. வேற வழி இல்லை, என்ன பண்றது, பல்ல கடிச்சிட்டு தான். ஒரு லெட்டர் எழுத வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. சம்மந்தி அவர்களுக்கு எழுதி கொள்வது அப்படின்னு எழுதிவிட்டார். ஓ, அவரு இதான் தமிழ் போல இருக்கு நினைச்சிட்டு விட்டார் அவருக்கு. சம்பந்தம். இப்படி இந்த சம்பந்தம் ஏற்படுத்துறன்னா அதுக்கு முன்னாடி இல்லையா? அப்ப இல்லை, அதுக்கு முன்னாடி இல்லாமல் இப்போதான் சம்பந்தம் வந்ததா? அப்படி உயிர்களுக்கும் சிவத்துக்கும் இல்லை, முன்னாடி இருக்குது. அதை உணர்த்துறார். ஏற்கனவே இருக்கிறது தான். அந்த ஏற்கனவே இருக்கிறத உணராம இருக்கு இந்த ஆன்மா. அதனால இது அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுதல், சம்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளுதல், அதுதான் சைவம். சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல். இந்த சம்பந்தம் ஆகுதல் என்று சொன்னால் சிவனோடு தொடர்பு கொண்டு எப்பொழுதும் நிற்றல். நல்லா கவனமாக கேட்கணும். தொடர்பு கொண்டு எப்பொழுதும் நிற்றல், எப்பொழுதும் அந்த சிவ சம்பந்தம் நொடிப்பொழுதும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்வு. அப்படின்னா நீங்க நல்லா கவனமாக கேளுங்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அப்படின்னு சொன்னா தூங்கும் போது கூட நீங்காதவன் மணிவாசகருக்கு. தூங்கும் போது கூட நம்ம எவ்வளோ கவனமாக நினைவு வச்சுட்டு இருந்தாங்க கூட நமக்கு பஸ்ஸில் போகும்போது லேசாக கண் அசந்ததுன்னா போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, மறந்துடுறோம். பஸ்ஸில் இல்லை, சொற்பொழிவில் தூக்கம் வந்தால் கூட கேட்டுக்கிட்டே இருக்கிற போதே கூட, இங்கே பஸ்ஸாவது சம்பந்தம் இல்லை, இங்கே சம்பந்தத்தோடு இருக்கும் போதே ஒரு பாதிரியார் ஒரு மாசு ஏற்பாடு பண்ணியிருந்தார். நிறைய பேரை வர சொல்லி போதனை கொடுக்கணும், மாசுனா பிரேயர் கொடுப்பாங்க அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்போ இவர் நல்ல கூட்டம் வரும்னு நினச்சாரு. அப்புறம் சரி மாதம் ஆரம்பிக்கல, வந்து பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்கிறான் சர்ச்சில். இப்படி பார்த்தாரு, அவனை பார்த்தாரு, அவன் இவரை பார்த்தான். அவர் கேட்டார், என்னப்பா உனக்கு நான் ஏதாவது எடுக்கிறதா சொற்பொழிவு அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், நான் ஒரு கோழி பண்ணை வச்சுருக்கிறேன், கோழிங்களெல்லாம் வளர்க்குறேன். அது கோழிங்களுக்கு தீனி போடலான்னு நான் போகும்போது தீனி எடுத்துகிட்டு போனேன், ஒரே ஒரு கோழி தான் வருதுன்னு வச்சுக்குவோம். நான் என்ன பண்ணுவேன், அந்த ஒரு கோழி வந்தாலும் அதுக்கு தீனியை போடுவேன். நீ எல்லாம் சேர்ந்து வரலையே அப்படிங்கிறதுக்காக விட்டுருவேனா, இந்த ஒரு கோழிக்கு தீனி போடுவேன் நான் அப்படின்னா அவன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஒரு ஆள் வந்தால் கூட நீ என்ன ஏன் பேசாமல் டப்பாய்க்கு போகாத, சரின்ட்டு இவர் புரிஞ்சுக்கிட்டார். அவன் என்ன சொல்கிறான், சரி அப்போ உட்காருப்பா அப்படின்னுட்டு எடுத்தார் 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 மணிக்கணக்கு எடுத்தார். முழுசா எடுத்து முடிச்சு அவனும் களைச்சி போய், அப்புறம் இவரும் களைச்சி போய், என்னப்பா எப்படி இருந்தது அப்படின்னாரு. அதுக்கு அவன் சொன்னா, ஒரு கோழி வந்தால் நான் தீனி போடுவேன், ஆனால் அத்தனை கோழிக்கும் போடுற தீனியை ஒரே கோழிக்கு நான் போட மாட்டேன் அப்படின்னாவ. சம்பந்தம் ஆகுதல்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிவத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை எப்படி சம்பந்தப்படுத்துதல். இப்போ நாம் சிவனோடு சம்பந்தமாகுதல் அப்படிங்கிறத எதுக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னால், உயிரானது சிவமின்றி தனித்து நிற்பது இல்லை. அது சிவம் இல்லாமல் அது நிற்காது, அது நிற்க முடியாது. ஆனால் அது என்ன நினைக்குது, நம்மால் நிற்க முடியும்னு நினைக்குது.
நம்ம நிற்கிறோம், நம்ம தான் போகிறோம், நம்ம தான் வரோம், நம்ம தான் செய்கிறோம், நம்ம தான் பண்ணுறோன்னு எல்லாத்தையும் அது தான் செய்கிறதாக அது எண்ணிக்கொள்கிறது. நாம் போகிறோம், நாம் வரோம், எல்லாம் பண்ணுறோம், நாம் தான் அப்படின்னு நினைக்குது. ஆனால் இந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவ வாயிலாக உணர்கிற பொழுது தனக்கென்று ஒரு செயலும் தனக்கென்று ஒரு நினைவும் தனக்கென்று ஒரு இச்சையும் கிடையாது. இது பெருமான் நமக்கு அனுபவத்தை உணர்த்துவதற்காக உயிர் தன்னை உணர்ந்து தன் குறைகளை உணர்ந்து இது உய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் இவ்வாறு செய்திருக்கிறான்னு அது உணரும். அதனால சைவம் தன்னை அறிந்தே சிவம் சார்தல். அப்ப தன்னை அறிந்தேன்னு போட்டு தன்னை அறிந்தேன்னா தன்னுடைய அடிமை பண்பை உணர்ந்து சிவமின்றி நாம் இல்லை, நமக்கு ஒரு செயல் இல்லை, எனக்கென்ன ஒரு செயலிலா ஏழை, எனக்கென்று எந்த நினைவும் இல்லை, நான் உன் அடிமை, எனக்குன்னு தனியா என்ன இச்சை இருக்க முடியும், எனக்கு என்ன இச்சை பட வேண்டும் என்பது நீதான் அறிவுறுத்தணும். உன்னை தவிர எனக்கு இச்சை கிடையாது, செயல் கிடையாது, ஞானம் கிடையாது, அறிவு கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு சாருகின்ற நிலைதான் சைவம். அது 2வது வரியில சொன்னார். சைவம் தனையறிந்தே சிவம் சாருதல், சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல். இது ரொம்ப பெரிய கோட்டு. இந்த சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொட்டேஷன், பெரிய கோட்டு. பல சான்றோர்களும் பல அறிஞர்களும் இந்த வரியை பயன்படுத்துவார்கள். சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல். சைவம் என்றால் சிவனுடன் எப்பொழுதும் தொடர்பு கொண்டு நிற்றவே கூடாது. மருண்டு போய் நாம விடுவோம், மருண்டு போய் அதை விடுவோம். நான் என்ன சொல்றேன், இன்னொன்னு சொன்னா, நீங்க சிவனை வாழ்த்துறதுக்குத்தான் நினைச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, திட்டத்துக்கு கூட அவனை நினைச்சுக்கிட்டே இருங்கிற. ஆமா, கூற்றன்ன கொள்கை என் கொள்கை ஏட்டாரு முனிவாசகர் சொல்லுகிறப்போ. கொஞ்ச நாள் பாராட்டுங்க, அப்புறம் கொஞ்ச நாள் உனக்கு வேற வேலையே கிடையாது, என்னை கஷ்டப்படுத்துறது தான் வேலை. மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர், என்னைக்கு தீக்கிறதா இருக்கிறார், எல்லாம் மற்றவங்களே கவனிச்சிட்டு இருந்தா என்ன எப்போ கவனிக்க போற அப்படின்னு கேளுங்க. இல்லை உங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு எப்படியாவது ஒரு விதத்தில் தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் அவர்கிட்ட. அது நம்முடைய சான்றோர்கள் திருமுறைகளில் பல இடங்களில் நாம் இன்னும் சொல்ல போனால் திருவாசகத்தில், ஆகா உன்ன மாதிரி உண்டா, நீ எப்படி வந்து என்ன திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டாய், ஆகா உன்ன மாதிரி உண்டா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன மாதிரி கேவலமான உண்டா, என்ன மாதிரி கேவலமான உண்டா, என்னை விட கேவலமான நாய் கூட கிடையாதுயா, நான் நாய் கூட கிடையாது, திருநாய் கூட கிடையாது, ஆதரவற்ற திருநாய் இப்படின்னு அடுத்தது. அப்புறமா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தன்னா சிரிப்பிப்பன். ஆமாம், ஊரில் சொல்லி இவன் யாரடியான் என்றால் உன்னடியான் என்று சொல்லி உன்னை உன்னை ஊர் முழுக்க சிரிக்க வச்சிருவேன். இப்படி ஏதாவது ஒரு மிரட்டல் உருட்டல், ஏதாவது ஒரு விதத்திலேயாவது அவரோடு தொடர்பு கொண்டே நிற்றல். சிவனுடன் சம்பந்தமாகுதல். இந்த சம்பந்தமாகுதல்ல ரொம்ப முக்கிய தாட்ஸ் தான், நினப்பு தான். என்ன வேணா கை செஞ்சிட்டு இருக்கட்டும், என்ன வேணா கை செஞ்சிட்டு இருக்கட்டும், என்ன வேணா இந்த உடம்பு எங்க வேணா போய்கிட்டு இருக்கட்டும், வந்துருக்கட்டும், ஆனா நினப்பு முழுக்க அவரை பற்றியதாகவே இருக்கணும். அவரை பற்றியதாகவே இருக்கின்ற நினைப்பு உடையவர்களுக்கு அவர் கூடவே இருக்கிறார். சார் அவரை பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா உலகாயுதமாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் எத்தனையோ ஸ்லிப்பு வருமே, எத்தனையோ இடர்பாடு வருமே, வராது. நீங்கள் எப்பப்பெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ அப்பெல்லாம் கூடவே இருக்கிறார்.
அப்போ எப்படி எங்கேருந்து ஸ்லிப் வரும்? நீங்கள் எப்போ அவரை நினைக்கிறது இல்லையோ அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் அவருக்கும் உங்களுக்கு இருக்கிற தொடர்பு அது விடுபட்டு போகிறது. அதனால தான் சொன்ன நேராக நின்று வாழ்வதற்கு நீ வேறானா அது இருக்க நான் வேறானா அது இருக்க நேராக வாழ்வதற்குனார். நேராக வாழ்வதுன்னு ஏன் சொன்னார்னா, ரெண்டு பேரும் அப்போ ஒன்றா இல்லையா? ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம், நேராக இல்லை, எதிர்மறையாக அப்படி நின்றுட்டு இருக்கோம். இது நேராக வாழ்வது தான் அத்வைதம். ரெண்டும் ஒன்றா தான் இருக்கிறோம், ஆனால் இப்படி இருக்கு. அதான் நேராக வாழ்வதற்கு. மேத்தமெட்டிக்ஸில் வெக்டார் அடிஷன்பாங்க. இந்த ஸ்கேலார் அடிஷன் வேற, வெக்டார் அடிஷன் வேற. மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க. ஓ, ரெண்டு பேரும் வந்துட்டாங்களா? அப்போ இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. வெக்டார் அடிஷன், ஸ்கேலார் அடிஷன்னு. அப்போ வெக்டார் அடிஷனில் ரெண்டு ஃபோர்ஸஸும் ஆட் ஆகுமா இல்லை சப்ட்ராக்ட் ஆகுமா இல்லை ரிசல்டண்ட்டாக என்ன வருங்கிறதெல்லாம் எப்படி ரெண்டும் இன் வாட் வே தே ஆர் ரிலேட்டடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்றுக்கு ஒன்று 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸாக இருந்ததுன்னா அது இல்லையா, ரெண்டு ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருந்தால் கூடாது. அதே இந்த சிவம்ங்கிற பெரிய ஃபோர்ஸை நாம் திரும்பி அதோட அப்படி பார்க்கணும், அதோடு ஒன்றுபடணும். இப்போ நேராக வாழ்வதற்கு அது எப்போவுமே நம்ம பக்கம்தான் பார்த்துட்ருக்கு. இந்த வேவரிங்கிறது அது கிடையாது, அது அப்படியே ஸ்டாண்டர்டாக அப்படியே இருக்குது. நம்ம தான் இப்படி அப்படி இப்படி அப்படிமா கொஞ்ச நாள் உள்ளே போகிறது பார்க்குறது, அப்புறம் கொஞ்ச நாள் வெளில தெரியறது, அப்புறம் கொஞ்ச நாள் மறந்து போச்சேன்னு உள்ளே வர்றது, இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம அடடா மறந்தே போச்சே அப்படின்ட்டு திரும்ப வருது, அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் வெளியில் போகிறது, இப்படியே நம்ம தான் பண்ணிகிட்ருக்குறோம். அது அப்படியே அங்கேயே தான் இருக்குது. அதனால் நம்ம மந்திரம் சிவய சிவன்னு சொன்னாங்க. அந்த மந்திரம் சிவய சிவனா யகாரத்துக்கு இந்த பக்கமும் சிவ அந்த பக்கமும் சிவ அப்படி கொண்டு நிறுத்தணும். இந்த சிவய சிவ தான் சாயுச்சியம். இந்த சிவாய நம்ம தான் சாமீபமும் சாரூபமும். சாலோகங்கிறது நம்ம சிவாய. அப்போ நம சிவாய சிவாய நம்ம சிவய சிவ அதுதான் சாயுச்சியம். அது இந்த பக்கமும் சிவ அந்த பக்கமும் சிவ. நம்ம போயிடும் சிவய நம்மள. யகாரம் சிவத்தையும் பார்க்கும் நம்மவும் பார்க்கும், நடுவில் இருந்துக்கிட்டு. நம்ம நகர்ந்துருச்சுன்னு வச்சுங்க. நம்ம எப்படி நகரும்னா, சிவத்தையே யகாரம் பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா நம்ம இந்த பக்கத்துலேருந்து கண்டுடும். நகாரமும் மகாரமும் அடிப்பகுதி, சிவாய நமக்கு அடிப்பகுதி. இந்த அடிப்பகுதியாக இருக்கிற நம்ம விலகி நிற்கிறவர்கள் அடியார்கள். அதுதான் சொன்னார் நம்முடைய அருணகிரிநாதர். சிவாய நம என ஒரு காலும் நினையாத திமிராகரனை வாவென்றருள்வாயே திரோதம் ந மலம் மாறும் திரோத மலம் மாறும் நாவும் மாவும் மாறுகின்றவர்கள் அடியார்கள் அப்படின்னார். திரோத மலமாறும் அடியார்கள் அருமாதவர்கள் தியானம் ஒரு பாதம் தருவாயே அப்படின்னாரு அருணகிரிநாதர். அப்போ இந்த நகாரம் மகாரம் நீங்கிற வரைக்கும் சிவாய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நீங்கி போச்சுன்னா சிவய சிவ 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 பாருங்க. சாயுச்சியங்கிறதுனால தான் அது உச்சரிக்கிற மந்திரமோ கணிக்கிற மந்திரமோ கிடையாது. அது சிவய சிவ, அது உள்ளுக்குள்ளே அது அந்த நிறுத்துற மந்திரம். சிவ ய சிவ அப்படின்னு நிறுத்துறது. சுவாமி அதைத்தான் சொன்னார். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என்றார். அந்த அந்த பாட்டே சிவசிவ மந்திரம் தான். இந்த இருதலை மாணிக்கம் வாங்க அதை. அப்போ நாம் எப்படி சிவத்தோடு சம்பந்தப்படுத்திக்கிறது நம்ம தான் அது டிசைட் பண்ணணும். நம்ம சிவத்தோடு சம்பந்தப்படாமல் விடுகின்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்துக்கணும். இது நம்ம தான் கணிக்கணும், நம்ம தான் அதை பார்த்துக்கணும். சிவத்தோடு சம்பந்தமாதல் சைவம்.
இப்போ நீங்கள் இந்த பெரிய புராணத்தை எடுத்து அந்த அந்த வரலாறுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 63 நாயன்மார்கள்னு சொல்லுவீங்க இல்லையா? 63 சைவர்கள், 63 சைவ பெருமக்கள், சைவர்கள். ஏன்னா அந்த சைவர்களுக்கு என்ன டெஃபினிஷன் வரையறை சொல்லியிருக்காரோ திருமந்திரத்தில், அது அத்தனையும் அவங்களுக்கு தான் ஃபிட் ஆகுது. சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல். சைவம் தனையே அறிந்து, தனையே அறிந்துன்னா தாம் சிவனுக்கு அடிமை என்பதை உணர்ந்து. எப்படி உணர்றது? இது நாம உணரணுமே. நாம சிவனுக்கு அடிமைன்னு உணரணும். என்ன நான் அடிமை, இது நான் உணரணும். சிவனுக்கு நான் அடிமை என்று நீ அன்று நான் உன்னை அடிமை அல்லவோன்னாரு தாய்மானவர். இந்த அடிமை பண்பை உணர்வதும், இந்த அடிமை பண்பை உணர்ந்து உணர்ந்து எப்பொழுதும் சிந்தித்தலும், அவனையே சார்ந்து நிற்றலும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவனையே சார்ந்து நிற்கலாமா? நிற்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் சார்ந்து நிற்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் சார்ந்து நிற்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னு, சாமி பால் வந்திருக்கணும், சாமி தொந்தரவு இல்லாமல் இருக்கணும், இன்னைக்கு தப்பு இல்லை. இன்னைக்கு பால் வந்துருச்சு, சிவபெருமானுடைய அருள்னால பால் வந்துருச்சு. பால் வரல சாமி, என்னவோ பால் வரலையே சாமி, பெருமானே என்னாச்சுன்னு தெரியலையே, சிவபெருமானே எப்படியாவது பால் ஏற்பாடு பண்ணி சாமி. தப்பு இல்லைங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட இறைவனை சம்பந்தப்படுத்தி கொள்ளுதல். ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறோம், பஸ் சாமி சீக்கிரம் பஸ் வரணும், இந்த பஸ் வரணும், எனக்கு இந்த பஸ் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணேன், கொஞ்சம் அனுப்பேன். சாமி அனுப்புகிறாரு இல்லையோ, நீங்கள் சிவனை சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள், சிவனோடு சம்பந்தப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள், இதுதான் முக்கியம். அனுப்புகிறாரு இல்லையா, இதைத்தான் நாம் வந்து சிவனோடு சம்பந்தமாகுது. சாமி ஊருக்கு போகிறேன், இன்றைக்கி பஸ்ஸில் போகிறேன், நல்லபடியாக எனக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சாமி முக்கியமாக எனக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றவன் டாஸ்மாக் கடையிலேருந்து நேராக பஸ்ஸுக்கு வரக்கூடாது சாமி, ராத்திரி ஃபுல்லாக பக்கத்துலேயே உட்காந்து நான் போகணும் சாமி. வேண்டிக்கிறதுல தப்பு இல்லை. நான் தான் டாஸ்மாக் கடைக்கு போகாமல் வர முடியும், பக்கத்தில் இருக்கவெல்லாம் டாஸ்மாக் கடைக்கு போகாமல் வரணும்னு எதிர்பார்க்க முடியுமா? ஆனால் அது இன்றைய கால சூழ்நிலையில் நாம் வேண்டிக்கிறதுல தப்பு இல்லை. சாமி அப்படின்னு நீங்கள் வேண்டுங்களோ இல்லையோ, நான் வேண்டுறப்பா உண்மையிலேயே. இன்னைக்கு பஸ்ஸில், இன்னைக்கு ட்ரெயினில் கூட வரவல்ல எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கணும் சாமி அப்படின்னு நினச்சிக்கிறதுல தப்பு இல்லையே. அவர்கிட்ட கேட்காம யார்கிட்ட போய் கேட்கறது? இல்லை, அவர்கிட்ட கேட்போம். அட்லீஸ்ட் இதை கேட்கறது இல்லையாவது நம்ம அவரை சிந்திக்கிறோம்ல. அதுதான் நாம் இந்த சம்பந்தமாதல் என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்குமே அவரை சார்ந்திருத்தல், ஒவ்வொன்றுக்குமே சார்ந்திருத்தல். இது என்னால் முடியும், நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் நீதான், எல்லாத்துக்கும் நீதான் அப்படின்னு சார்ந்திருத்தல். சார்ந்திருப்பதினாலே என்ன ஆகுது? எப்பொழுதுமே தொடர்புற்று நிற்றல், எப்பொழுதுமே தொடர்புற்று நிற்றல். எப்பொழுதுமே தொடர்புற்று நிற்கிற இந்த ஒரு சமாச்சாரத்தை நீ சார்ந்து நின்னே தான் செய்ய முடியும். நீ சாராமல் இருந்தால் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக போடும். நானே பார்த்துக்குவேன்ற மாதிரி ஆகிடும். எப்போவும் ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறத விட வரத்துக்கு முன்னாடியே அவனை தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறது ஒரு வாய்ப்பு. எப்பப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம், அதுதான் நான் அடிக்கடி சொல்வேன், உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிற பொழுது, உங்களுக்கு சிந்திக்க டைம் கிடைக்கிற பொழுது உங்கள் பிரச்சனைகளை சிந்திக்காதீங்க, அந்த நேரத்தை சிவனை சிந்திக்கிறதுல செலவு பண்ணணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. நமக்கு நிறைய பிரச்சனை நமக்கு ஓய்வு இருக்கிற பொழுது தான் வரும். ஓய்வில்லாத பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நாம் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோன்னு அதுக்கு தான் தெரியும். நம்மளை விட கரெக்டாக வந்து நிற்கும் அந்த பிரச்சனை. கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சிக்கிற நேரத்தில் அந்த பிரச்சனை ஞாபகத்துக்கு வந்துடும். அதனால் எப்பொழுதுமே நமக்கு எந்த சந்தர்ப்பம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா கூட ஏதாவது ஒரு பாட்டை சிந்திச்சு பார்க்கலாம். இந்த பாட்டு, அதுக்காக தான் நிறைய பாடல்களை நெற்று பண்ணி வைங்க.
கையில் எப்பவும் கையடக்கமாக முக்கியமான பாடல்கள் உள்ள புத்தகங்களை வச்சுங்க. இதெல்லாம் சிவனுடன் சம்பந்தமாகுதல். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது சிவனுடன் சம்பந்தமாகுதல். நானும் ஆடிட்டர் ஐயாவும் ஒரு டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் தான் கூப்பிட்டு போனாங்க. ஆடிட்டர் ஐயாட்ட ஒரு டாக்டர் மருத்துவர்கிட்ட போனோம், ஒரு விஷயத்துக்காக போனோம். மருத்துவர் ஆடிட்டரை பார்த்து கேட்டார், அது என்னது இது இப்போ குறிச்சி வச்சிருக்கீங்களே, அது சிவாய நம்ம தானே அது? ஆமாம். கேட்டாரா இல்லையா? கேட்டார். என்ன கேட்டார்? அது என்னது சிவாய நம்மன்னு இங்கே எழுதி வச்சிருக்கிறீங்க, நீங்கள் உள்ளே இருந்தால் பத்தாதா அப்படின்னு கேட்டார். கேட்டார்ல? அதுக்கு அடியன் பதில் சொன்னேன்ல. அப்படி சொல்லிட்டு என் பக்கம் திரும்பி கேட்டார். உட்கார்ந்து அவர் என்னை கேட்டிருக்க மாட்டார். ஆடிட்டரும் டாக்டரும் சேர்ந்து ஒரு பெரிய பில்டப் என்னை பற்றி கொடுத்துட்டாங்க. அவர் ஒன்று பேசாம இருந்திருப்பார். அவர் கேட்டார், அது ஏன் வெளியில தான் இருக்கணுமான்னு. அப்போ நான் சொன்னேன், அவருக்கு உள்ளதா இருக்கு, ஆனால் வெளியில் வச்சா பார்க்குறவங்களுக்கு இதை படித்ததுனால திரும்ப உள்ளே இருக்கிறவரு ஞாபகத்துக்கு வருவார், அதனால பார்க்குறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுமே, அதுக்காக வச்சிருக்காருன்னு. அப்படி தானே சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? வெரி குட் வெரி குட், சரி இப்போ ஒத்துக்கிறேன்னாரு. இதுக்கு போட்ட காரணத்தை இப்போ ஒத்துக்கிறேன் அப்படின்னார். இப்போ மற்றவர்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு, இப்போ தென்னீர் பூசுகிறவரை பார்க்குற பொழுது நமக்கு சிவன் ஞாபகத்துக்கு வரணும், ருத்ராட்சம் அணிந்தவர்களை பார்த்தா சிவன் ஞாபகத்துக்கு வரணும். அப்படித்தானே? நீரணிந்தார் தம்மையே மெய்மை என்று கருதினார். அவர் அவ்வளோதான், அவருக்கு நீர் தான் அவருக்கு மெய்மை. அணிந்தவர்கள் உன் மெய்மையானவர்களாங்கிறதெல்லாம் கிடையாது. மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி பேசுகிற பொழுது அவர் சேக்கிழார் சொல்றார், இப்போ இந்த சம்பந்தமாகுதல் சாருதல், சம்பந்தமாக வேண்டும் என்றால் சார்ந்து கொண்டே இருக்கணும், சார்ந்து கொண்டே இருக்கணும். வினாடி நேரம் கூட விடக்கூடாது, வினாடி நேரம் கூட விடக்கூடாது, தொடர்ந்து அதை சம்பந்தப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். சம்வே ஆர் அதர். அதனால தான் நாம் இந்த குறியீடுகள்லாம் வச்சுருக்கிறோம். குறியீடுகள் எதுக்காக? திருநீர், உருத்ராட்சம், ஜடாமுடி, இவையெல்லாம் நினைவுபடுத்துவதற்காகவும் தொடர்ந்து சிந்திப்பதற்காகவும் தான் இந்த குறியீடுகள். எல்லாம் கடந்தவர்களுக்கு தேவையே எல்லாம் போயிடும். ஒரு காலகட்டத்தில் ஞானத்தை அடைகிற வரைக்கும் தேவைப்படும். சாக்கிய நாயனர் திருநீர் பூசினதா தெரியல. ஏன்னு சொன்னா அவரு பௌத்த கோலத்திலேயே இருந்திருக்கார். அதனாலதான் அவர் கோயிலுக்குள்ள உள்ள அவர் கோயிலுக்குள்ள உடனேங்கிறதுனால சிவலிங்கத்தை பார்க்கணுமேனு தவிச்சார். அப்ப அவருக்கு பாருங்க, எங்க காஞ்சிபுரத்தில் சிவலிங்கத்தை பார்க்கணும்னு தவிச்சிருக்கார். காஞ்சிபுரம் திருமண பக்கம்லாம் சிவன் கோயில் தான் அங்க. ஆனால் அங்கேயும் சாமி அவருக்கு வெட்ட வெளியில தோன்றி காட்சி தந்தார். சிவ சம்பந்தமான செய்திகளில், சிவ சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு நிற்றார். இந்த அடுத்தது அதை விட முக்கியமாக சொன்னார். இன்னும் ரொம்ப முக்கியம், நீ சார்ந்து நிற்பது மட்டும் முக்கியம் இல்லை, அது முக்கியம், ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? சிவ சம்பந்தம் இல்லாததை விலக்கி நிற்றல், அது இன்னும் முக்கியம்னார். சிவசம்பந்தம் இல்லாதது, சிவனோடு சம்பந்தப்படாதவர்களிலிருந்து விலகி நிற்றல், சிவமன்றி சாராது நீங்குதல், அதுதான் சைவம்னார். அப்படித்தானே சொல்லியிருக்க? சைவம் சிவமன்றி சாராது நீங்குதல். நீங்கின்னும் நின்று ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க கூடாது, நீங்கின்னும். அடிக்கடி நான் சொல்லுவேன், நீ எப்பவுமே முட்டாளோட சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணாத. ஏன்னா பார்க்குறவனுக்கு யார் முட்டாள்னு தெரியாது. ரெண்டு பேரும் காரச்சாரமாக விவாதம் நடந்துகிட்டு இருந்ததுன்னா இதில் யாரு எந்த கோஷனும் தெரியாமல் போடும் அப்படின்னார். அதுபோல நீங்குதல் பாருங்க, சாராது நீங்குதல். இந்த நீங்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்னு பார்க்கணும். நான் வெளிப்படையாக சொல்றதில் ஒன்றும் தப்பு இல்லை. நான்
பணிபுரிந்த ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப மேலதிகாரியாக இருந்தவர் ஒரு கிறித்துவர் அவர். அப்போ நான் அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. காரணம் ரொம்ப நேர்மையானவர். அவர் நேர்மையானவர் மட்டுமல்ல, நடுநிலைமையானவர். அப்படிப்பட்டவர். நான் பொதுவாக அவர் அறைக்கு போனால் அவரோட ஒரு 2 நிமிஷம் பேசுவேன். அப்புறம் உடனே டக்குன்னு கிளம்பிடுவேன். உடனே நான் வர சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலில் கொடுக்குற சமாச்சாரமாக என்ன பேசணுமோ அந்த ரிலேட்டடாக பேசிவிட்டு டக்குன்னு கிளம்பிடுவேன். அவர் ஒரு நாள் என்ன, நான் கிளம்புனேன், ப்ளீஸ் சிட் டவுன் சிவகுமார் அப்படின்னாரு. என்ன உட்கார்ந்தேன். கேட்டார், ஆமாம் என் அறைக்கு வந்தால் நீங்கள் உடனே இந்த 2 சமாச்சாரம் 3 சமாச்சாரம் பேசிட்டு உடனே கிளம்பிடுறீங்களே, ஏன் அப்படி உடனே போயிடுறீங்க? மற்றவங்களாம் வந்தாங்கன்னா ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, ஒரு 5 மினிட்ஸ் பேசுகிறாங்க, 10 மினிட்ஸ் பேசுகிறாங்க, ஜென்ரலாக பேசுகிறாங்க, நீங்கள் உடனே போயிடுறீங்களே ஏன் அப்படின்னு. அவர் எப்படி கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி எதிர்பார்த்துருந்தானே ஏதாவது பதில் தயார் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அவர் டக்குன்னு கேட்டவுடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது ஒன்றும் இல்லைங்களா சார் அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், நீங்கள் வெளியில் நிறைய சொற்பொழிவு பண்ணிக்கிறீர்கள் நீங்கள் கேள்விப்பட்டேன், இந்து மத சம்பந்தமாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு நான் கேள்விப்படுறேன். அதுக்கு ஏதாவது இடையூறாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா என் கூட பேசுறது அப்படின்னு கேட்டார். ஃப்ராங்காகவே கேட்டார். நான் அதையும் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் யார்ட்டையும் அதை டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேன். ஆஃபீஸில் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அப்போல்லாம் ரொம்ப இவ்வளவு அதிகமான சொற்பொழிவுகள்லாம் கூட கிடையாது. ஒரு லிமிட்டடாக தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா அலுவலகம் இருக்குது, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போவேன், பேசுவேன். அழைக்கின்ற இடத்துல மட்டும் முக்கியமான இடங்களுக்கு மட்டும் போவேன் வருவேன், மித்த இடங்களுக்கு போக மாட்டேன். அதனால் அவ்வளவு நம்மளை தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் என்னை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணியிருக்கார். நீங்கள் உங்கள் சமயம் மத சம்பந்தமாகலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது சம்மந்தமாக எனக்கு நான் என்கிட்ட பேசுனா ஏதாவது உங்களுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்படி இல்லை, நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. உலக சமயங்களிலேயே நான் சார்ந்திருக்கிற சைவ சமயம் மாதிரி சகிப்புத்தன்மை உள்ள சமயம் எங்கேயுமே கிடையாது. நான் அவர்கிட்ட சொன்னேன், சகிப்புத்தன்மைங்கிறது எங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஒன்று. ரெண்டாவது, நான் எங்கள் சைவத்தில் ஆழங்கால் பட்டு நிற்கிற யாருமே வேறு யாராலையும் எந்த காரணத்திலையும் பிரெயின் வாஷ் பண்ணிவிட முடியவே முடியாது. காரணம், நாங்கள் 12 திருமுறைகளையும் படிக்கிறவங்க. இது 2வது பாயிண்ட் அவருக்கு சொன்னேன். 3வது, மற்றவர்கள் எந்த சமயத்தை சார்ந்திருக்கிறார்களோ அதை மதிக்க தெரிஞ்சவங்க. நாங்கள் மதிக்க தெரிஞ்சவங்க. அதனால் அந்த எண்ணத்தில் அடிப்படையாக இருக்கிற நான், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சார் மேலே எனக்கு நல்ல ரிகார்டு உண்டு, நான் அப்படி நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் ஏன் உங்களை சொன்னேன் அப்படின்னு கேட்டேன்னா, என்னைக்காவது ஒரு நாளாவது உங்கள் சொற்பொழிவு எங்கே நடக்குதோ அங்கே நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எல்லாரும் ரொம்ப ஸ்லாக்கியமாக சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறாங்க. அதனால் நான் சார்ந்தது கிறித்துவமாக இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் சொற்பொழிவை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சிவகுமார். உங்களுடைய சொற்பொழிவை கேட்குறதுக்கு நீங்கள் என்னைக்காவது எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. தாராளமாக தரேன், அவசியமாக சொல்கிறேங்க, நீங்கள் வாங்க, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஆனால் ஜிஎம் இஸ் வெரி பிஸி ஆல் த டே, அதனால் நீங்கள் எப்படி வர முடியும் தான் எனக்கு தெரியல. இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் வரேன் ஒரு நாள் அப்படின்னார். அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு எங்கள் அலுவலகத்திலே கிடச்சிது. அப்போ ஒருத்தர் பிரிவு விசாரிக்கும் போது சிவகுமாரை பேச சொல்லுங்கள் அப்படின்னு அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அப்புறம் பேசினேன். அப்போ சிவனுடன் சம்பந்தமாகுதல்னு சொல்லுகிற பொழுது
சிவ சம்பந்தம் இல்லாததை விட்டு உம்மால் முடியுமானால் நீங்குதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்முடைய திருமூலர் சொல்றாருன்னா அதுக்கு என்ன அடிப்படையான காரணம் அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ளணும். ஒன்றை நாம் சார்ந்திருக்கிற பொழுது, அது சம்பந்தமில்லாத ஒன்றை நாம் பற்றுகிற பொழுது சிவ நினைவு அகலுகிறது, சிவ சம்பந்தம் நீங்குகிறது. அதுக்கு அது அது ஒரு சான்ஸ் கொடுக்குது. அதனால் நீ சிவசம்பந்தம் இல்லாத இடத்துல நீ எந்த விதமான தொடர்பும் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லுகிறார். சைவம் சிவமன்றி பாருங்க, எங்கே சைவத்தை பற்றி பேசுகிறார் பாருங்க, சாயுச்சியத்தில் தான் பேசுகிறார் சைவத்தை. அப்போ கீழே எதுவுமே சைவம் இல்லை, ஏதோ முன்ன பின்னே இருக்குது. ஏதோ சைவம் சொல்லிட்டு அப்படியே தெரிஞ்சிட்டு இருக்க வேண்டியதான். சைவம் சைவம் உண்மையான சைவம் எங்கன்னா அங்கே சாயுச்சியத்தில் தான் அந்த சைவம். அதனால தான் அவனுக்கு பேரே சைவன்னு பேர். சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கே பேர் சைவன்னு ஏன் பேருன்னா, சாயுச்சிய நிலையில் ஆன்மாவும் சிவமும் ஒன்றுக்கு ஒன்று அடையாளம் தெரியாதபடிக்கு அத்துவிதமாகிறதுனால அவனும் சைவன், இதுவும் சைவன், சைவனும் சைவனும் அத்துவிதமாதல். அதனால தான் அவருக்கு சைவன்னு பேர். என்ன, அனாதி காலத்திலிருந்து அவன் சைவன். நம்ம இப்போ ஆஃப் லேட்டு கொஞ்ச நாளாக சைவம், அவ்வளவுதான். அதே ரொம்ப தெளிவாக சாமி சொல்லுகிற பொழுது சைவம் சைவம் சிவானந்தம் முடிச்சிட்டார். யாராவது சைவம் சிவானந்தம், சைவர்கள் என்றும் சிவானந்தத்திலேயே இருப்பார்கள். அவர்களை துன்பப்படுத்தவே முடியாது. என்ன இன்பமே என்னாலும் துன்பமில்லை, இதுதான் அதுதான் சைவம். அதைத்தான் சொன்னார், இன்பமே என்னாலும். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம், நடலை அல்லோம் நரகத்தில் இடர்படோம், நடலை அல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம், பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இதுதான் சிவானந்த நிலை. இன்பம் மட்டும் இருக்குது, அங்கே துன்பம் இல்லைன்னா சிவானந்தம். இன்பமும் இருக்கு துன்பமும் இருக்கா, அப்போ உள்ளூரில் இருக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம். இதெல்லாம் சிவானந்தத்தினுடைய நிலை. நடலை அல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம். சிவானந்தத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் பணிய மாட்டாங்க, பணிவே இல்லை. எதுக்கு பணியணும்? சிவன் ஒருவனுக்கு தாயா பணியணும், வேற எவனுக்கும் பணிய வேண்டிய அவசியமே கிடையாது. அடிய சிவன் பெயரை சொல்லுகிறவர்கள் காலில் விழுந்து வணங்க தயாரா இருக்கிறேன். சிவனடியாரா? அடியாருக்கு அடியார். மித்தபடி என்ன நமக்கு பயம் வேண்டி கிடக்கல. அதை சொல்லுகிறார், ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். அந்த நிலையை பாருங்க. அந்த சைவம்னா என்னன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல், சைவம் தனியறிந்தே சிவம் சாருதல், சைவம் சிவமன்றி சாராது நீங்குதல், சைவம் சிவானந்தம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த சிவானந்தத்தில் இருக்கிறதுக்கு பேரு சாயுச்சியம்னு பேருன்னார். சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டே அதில் திளைத்து இருக்கிறவர்கள் நிலை சாயுச்சிய நிலை. அந்த சாயுச்சிய நிலை, அது போய் அடைகின்ற அந்த நிலை, இன்பத்திலேயே திளைத்து கொண்டிருக்கிற நிலை, தான் வேறு சிவம் வேறு என்று கருதாத நிலை, அந்த பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை, அதுதான் சாயுச்சியம். அப்ப இந்த புற உலகு அக உலகுங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாம் சிவமயமாக நிற்கின்ற ஒரு நிலை. சரிங்க சார், அது எங்க கிடைக்கும்? அது
அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. ரொம்ப நல்லா தான் இருக்குது ஸ்டேட்டஸ். இது எங்கேயாவது தனியாக ஒரு உலகத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்டால் சொல்லுகிறார். திருமூலர் மாதிரி அதை நமக்கு தெளிவுபடுத்தியவர்கள் யாரும் கிடையாது. இந்த சாயுச்சியம்ங்கிறது என்னது? அது சாயுச்சியம் நீங்கள் சொல்கிறீங்க சிவானந்தத்தில் திளைத்து நிற்றல் அப்படிங்கிறீங்க. சரி, சாயுச்சியம் ஆவது அது என்ன அது அப்படின்னு கேட்டால் அது சாக்கிராதீதம். இந்த சாக்கிராதீதங்கிறத ஒரு புரிஞ்சுக்கிறதே ஒரு ஒரு தனி வினோதமான ஒரு நிலை. சாக்கிராதீதம், சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம், 5 அவத்தைகள் நமக்கு தெரியும். இந்த 5 கேவலத்திலையும் உண்டு, சகலத்திலையும் உண்டு, சுத்தத்திலையும் உண்டு. இப்போ சாக்கிரத்தில் நாமெல்லாம் சாக்கிரத்தில் தானே இருக்கிறோம். ஞானசம்பந்தர் இருக்கிறாரு, அவரும் சாக்கிரத்தில் தானே இருந்தார். நாம் இந்த சகலத்தில் சாக்கிரத்தில் இருக்கிறோம், அவங்க சுத்தத்தில் சாக்கிறோம். அப்போ இந்த சாக்கிரத்தில் இருக்கிற பொழுதே சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, இப்படி தமிழில் சொல்லாமா? அப்படியே தமிழில் சொன்னால் என்ன? நனவு, கனவு, உறக்கம், மயக்கம், பேருறக்கம் அல்லது உயிர் படங்கள் முடியும் சொல்லலாம். இப்போ இந்த உணர்வை பெறுகின்ற பொழுது சாக்கிர நிலையில் இருக்கிற பொழுது கருவி கரணங்களினுடைய பிரஜை இருக்கும். துரியாதீதம் துரியத்திலேயே கிடையாது. என்ன துரியத்தில் கிடையாது? உறக்கத்திலேயே கிடையாது. துரியம் கேட்கவே வேணாம், துரியாதீதம் கேட்கவே வேணாம். அப்ப இந்த உணர்வு எங்க வரும் அப்படின்னு சொன்னா, இந்த இன்ப உணர்வு, இந்த சிவானந்தம் எங்க அதை திளைக்க முடியும்னு கேட்டா அதீதத்தில் தான் திளைக்க முடியும். அதீதத்தில் தான் அந்த பேரின்பத்தை திளைக்க முடியும். ஆனா அதீதத்தில் அனுபவிக்க வேண்டிய அந்த பேரின்பத்தை அதீதத்தில் மட்டும்தான் அனுபவிக்க முடியுமா, அதீதத்திற்கு போனாதான் அனுபவிக்க முடியுமான்னு கேட்டா அதை சொல்லுகிறார். சாயுச்சிய நிலை பெற்றவர்கள் அதீதத்திலே பெற வேண்டிய ஆனந்தத்தை சாக்கிரத்திலேயே பெறுவார்கள். அதனால் அவர்களுக்கு சாக்கிராதீதத்திலே ஆனந்தத்தை அனுபவிப்பவர்கள். அதனால் அவர்களுக்கு என்ன பேருன்னா, அவர்களுக்கு பேர் பராவு சிவர்னு பேர். என்ன சிவம் பேரு? பராவு சிவம் அப்படின்னு பேரு. சாக்கிரத்திலே அதீதத்தை புரிந்த தபோதனர்கள். அவர்கள் எப்படின்னாரு? முதறிவாளுக்கு அம்மையே இம்மையாம் திருவருட்பயனில் சொல்றார். அம்மையே இம்மையாம். அங்க என்ன அனுபவிப்பார்களோ அதை இங்க அனுபவிப்பாங்களாம், இங்க அனுபவிப்பார்கள். அப்ப அவர்கள் சாக்கிரத்திலே இருந்தாலும் சாக்கிராதத்திலே ஏற்படுகின்ற அனுபவம் இங்கே கிடைக்கும். யாருக்கு? ஜீவன் முத்திரர்கள். அவர்கள் யாருன்னா சைவர்கள். அப்ப சைவர்கள் சாயுச்சிய நிலை பெற்றவர்கள் இந்த சாக்கிரத்திலே இருக்கிற பொழுதே சாக்கிராதீதத்திலே பெற வேண்டிய அந்த இன்பத்தை பெறுவார்கள். அங்க போய் பெற வேண்டிய இன்பத்தை இங்கேயே பெறுவார்கள். அதை சொல்லுகிற பொழுதுதான் சொன்னார், ரொம்ப அற்புதமா சொன்னார். சாக்கிராதீதம், சாயுச்சியம்
சாக்கிராதீதம். இப்ப சாக்கிராதீதம்னு சொல்லுகிற பொழுது அவர்கள் நம்மோட பேசுவார்கள், நம்மோடு சாப்பிடுவார்கள், நம்மோடு போவார்கள், நம்மோடு வருவார்கள். உணர்வில் அன்னைக்கு சொன்ன பாருங்க, ஞானசம்பந்தர் சொல்லுங்க, உணர்வில் நேர் பெற வரும் சிவபோகத்தை ஒழிவின்றி அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை. உணர்வில் நேர் பெற வரும் சிவபோகத்தை ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை. அங்கு அனுபவிக்க வேண்டிய ஆனந்தத்தை இங்கேயே தந்த. அப்ப இந்த சீவன் முத்தர்கள், இங்கே இருக்கிறவர்கள் சீவன் முத்தர்கள், அவர்கள் எப்பொழுதுமே தொடர்பு கொண்டே இருக்கிறவர்கள். அவர்கள் இங்கேயே சாயுச்சியத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த சாயுச்சியம் என்பது என்ன என்று கேட்டால், உடல் இருக்கிற பொழுதே அதுதான் முக்கியம். கருவிகரணங்கள் இருக்கிற பொழுதே இந்த சாயுச்சியமாவது, அந்த சாயுச்சியம் என்பது எங்கே நிகழ்கிறது என்று கேட்டால் அவர்களுக்கு சாக்கிராதீதத்திலே நிகழ்கிறது. சாக்கிராதீதம் என்று சொல்லுகிற பொழுது அந்த அந்த நிலையிலே தன் கருவிகரணங்கள் அனைத்தையும் சிவகரணங்களாக உணர்தல், சிவகரணங்களாக உணர்தல். அப்படி உணர்கிற பொழுது ஏற்படுகிற அனுபவம் முழுக்கும் சிவமே ஊட்டுகின்ற அந்த நிலையாக எண்ணுதல். ஆக ஆனந்தத்தை அனுபவிக்கிறவர்கள் அந்த அந்த களத்திலே அந்த சாயுச்சியம் என்பது சாக்கிராதீதம். அதான் சொன்ன சாயுச்சியம் என்பது சாக்கிராதீதம். அப்படி சாக்கிராதீதத்திலே நிகழ்கின்ற ஒரு அனுபவத்தை, அந்த பேரின்பத்தை அவர்கள் இங்கேயே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாம் சிவமாக இருக்கும், எல்லாம் சிவன் நினைவாக இருக்கும். நாம போய் அவர்கிட்ட பேசினாலும் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பார்களே தவிர அவர்கள் நினைப்பு முழுக்க சிவனை விட்டு தொடர்பு நீங்கவே நீங்காது. எல்லாமே சிவ சம்பந்தமாக அவர்கள் வழங்குவார்கள். இந்த சாக்கிராதீதம் என்று சொல்லுகிற பொழுது அந்த பராவு சிவர், அவர்களுக்கு பராவு சிவர், அதை நம்முடைய சாமியும் சொல்லுகிறார், ஞானசம்பந்தன் சொல்லுகிறார். நிராமய பராபர புராதன பராவு சிவர் அருள் என்று சீர்காழி திருப்பதிகத்தில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார். பராவு சிவர், பராவுதல்னா சில பேர் தப்பாக எழுதிட்டாங்க. பராவுதல்னா வழிபடுதல், பரவுதல்னு இல்லை. பராவுதல் சஞ்சரித்தல்னு அர்த்தம். சஞ்சரிக்கிறதுக்கு பேர் பராவுதல் அப்படின்னு பேர். பராவு சிவர் அப்படின்னாரு சிவஞானத்தில். பராவு சிவர்கள் சஞ்சரிக்கிற சிவங்கள் யார்? இந்த சிவன் முத்தர்கள்லாம் சஞ்சரிக்கிற சிவங்கள். இவர்களெல்லாம் மொபைல் சிவம். கோயில் இருக்கிறது இம்மொபைல் சிவம். அது ஒரே இடத்துல இருக்கிற சிவம், அது சஞ்சரிக்காது, அங்கேயே தான் இருக்கும். ஆனால் இதுங்கெல்லாம் வெளியில் சுற்றும். அதனால கோயில் இருக்கிறது மூலவர், வெளியில் சுற்றுற நம்ம அடியார்கள் உற்சவர்கள். இதுதான் உற்சவர். அதனால உற்சவர்களை கண்டால் நாம சிவமே வந்தது போல நாம பாவித்து, ஏன்னா அவரு அங்கிருந்து அவர்கள் மூலமாகத்தான் அவர் சஞ்சரிக்கின்றார். அதனால பராவு சிவர் அன்றோ அப்படிங்கிறார். பராவு சிவர். அந்த பராவு சிவராக இருக்கிற அவர்கள் இந்த சாயுச்சியம் என்பது அங்கே நிகழ்வது. சிவனோடு சம்பந்தப்பட்டு சிவனையே நினைந்து அது ரொம்ப தெளிவாக அதை சொல்லுகிற பொழுது சொல்லுவார். சாயுச்சியம் எங்கே விளைய வேண்டும் என்று கேட்டால் மன ஆனந்தத்து சக்தியே அப்படின்னு முடிப்பார். அதை மனங்கிறது இந்த இடத்துல அறிவுக்கு ஆகு பெயராக அதை சொல்லுகிறார். அறிவு, அறிவிலே விளைவதுதான் ஆனந்தம், கருவிகரணங்களில் விளைவது அல்ல. கருவிகரணங்கள் மூலமாக திரும்ப அறிவுக்குத்தான் ஆனந்தம் விளையணும். என்னுடைய அறிவு தான் சந்தோஷப்படணும், அறிவு சந்தோஷப்படணும், அறிவு மகிழ்ச்சி அடையணும். அதனாலதான் அறிவார் சிவம்னாங்க. இப்ப சாயுச்சியம் என்பது அறிவிலே ஆனந்தத்தை உணர்தல், அறிவிலே ஆனந்தத்தை உணர்தல்.
கருவிகரணங்களிலே ஆனந்தத்தை உணர்தல், அறிவிலே ஆனந்தத்தை உணர்தல். கொஞ்சம் ஆனந்தம் உடம்பு அளவில் இருக்கும், கொஞ்சம் ஆனந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவால ஆனந்தத்தை அடைதல். உடம்பால ஆனந்தத்தை அடைவதை காட்டிலும் அறிவாலே ஆனந்தத்தை அடைதல். அது அப்படியே இருக்குமா? ரொம்ப ஒரு பிரச்சனை வந்துருச்சு வச்சுக்கோ. ஏசி ரூம்ல தான் படுத்திருக்கிறோம், ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு, ஏசி ரூம்ல தான் படுத்திருக்கிறோம், ஆனாலும் வேர்க்கும், எங்க உள்ள வேர்க்கும். என்ன ஏசி சரியா ஓடல போல இருக்க, நல்லா தான் ஓடுது, இது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஏன்னா அறிவில் அந்த அனுபவம் நிகழலை, உடம்பளவில். வேடிக்கையாக நான் உனக்கு பிரச்சனை ஞாபகம், ஒருத்தர் ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும்போது வேகமாக வந்தார் போல இருக்கு. வராரு, ஒரு ட்ரெயின் பிக்கப் ஆயிடுச்சு, வேகமாக வராரு. அந்த படிக்கட்டிலேயே நின்ன ஒருத்தர் டக்குன்னு என்ன பண்ணார், அப்படி கையை பிடிச்சி ஒரு ஹில்ப் இழுத்தாரு, டக்குன்னு உள்ளே வந்துட்டார். அதான் உட்கார்ந்தவன சொன்னார், என்ன வண்டியை பிடிச்சி ஏறுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க, கொஞ்சம் கோதுமையும் சாப்பிட்ணும் உடம்பு பலத்துக்கு. சரி, ஒரு நார்த் இந்தியன் தெரிஞ்சுக்கிட்டார், கொஞ்சம் பலம் கோதுமையும் சாப்பிடுங்க உடம்பு பலத்துக்கு அப்படின்னார். சரி, ஒரு ஒன்றும் சொல்ல போய் உட்கார்ந்தாரு, இவரும் எய்த்தாப்பில் உட்கார்ந்தாங்க. கொஞ்சம் நாள் போச்சு. இங்கே பிள்ளை வந்து குழந்தை ஒன்றாங்க, ஒரு அம்மா வச்சுருந்தாங்க. அந்த குழந்தை அந்த மேலே அந்த செயின் ஒன்று தொங்குதில்ல, அதை பிடிச்சி இழுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. அது என்னது, அது இழுக்குது, அதை இழுத்தா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, கேட்கல. சரி, நான் என்ன பண்ணேன், அந்த குழந்தைக்கு கொஞ்சம் அப்படி போக்கு காட்டணுங்கிறதுக்காக, இருமா அந்த மாதிரி இழுத்து காட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டு, என்னம்மா இழுக்கவே முடியல, வரவே இல்லைம்மா இது அப்படின்னு. உடனே பக்கத்தில் உட்காந்தால அந்த ஆள், அவன் இருந்துச்சு, நவருங்க இந்த பக்கம் அப்படின்னு ஒரு இழுப்பு இழுத்தான். அப்படின்னு என்னால் முடியலன்னு நினச்சிட்டு ஒரு இழுப்பு இழுத்தான். வண்டி நின்றுடுச்சு. காடகந்து வந்து யாருக்கு செயினை பிடிச்சி இழுத்துன்னு எல்லாம் அவரையே கட்டினாங்க. 3000 ரூபா ஃபைன் கட்டிருந்தாங்க. எடுத்து கொடுத்தான் அந்த ஆள். நான் சொன்னேன், கோதுமை சாப்பிட்றதோட கொஞ்சம் அரிசியும் சாப்பிடுங்க, அறிவு பலப்படும் இல்லையா? கோதுமை உடம்பு பலத்துக்குன்னா அரிசி அறிவு பலத்துக்கு. அப்ப நாம வந்து இந்த உடம்பு மகிழ்வு, உடம்பு பலம், இதைத்தான் நாம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு, இதைத்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நம்முடைய செய்கைகள் அத்தனையும் இருக்கும். இல்லை, நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம இன்பம் அடைய வேண்டியது அறிவுக்கு, நாம பலப்படுத்த வேண்டியது அறிவை. அதுக்கு அறிவு பலப்படுத்தணும்னா ஆல் வீக்னஸஸ் ஷுட் பி சஸ்பெண்டட். அறிவில்லாட்டி பலப்படாது. எல்லா வயசஸும் எல்லாத்தையும் எராடிகேட் பண்ணணும், அப்பத்தான் அறிவு பலப்படும். ஒழுக்கம்தான் அறிவு பலப்படுவதற்கு ஆதாரமாக விளங்குவது. அதனாலதான் சித்தியாரில் ஆரம்பிக்கிற பொழுது ஒழுக்கம் முதல்ல ஆரம்பிப்பார். தேவையான பண்புகள் சொல்ல வருகிற பொழுது ஒழுக்கம் சொல்ல வருவார். அதனாலதான் சைவத்துக்கு வரத்துக்கே கொஞ்சம் எல்லாம் பயப்படுறதுக்கு காரணமே, ரொம்ப ஒழுக்கத்தை பத்தி பேசுற ஒரே சமயம் சைவம் தான். ஏன்னா மித்ததுலாம் நீ அப்படி வேணா இருந்துக்கலாம், அது வேணா சாப்பிட்டுக்கலாம், இதை வேணா விட்டுருக்கலாம், இதை வேணா அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பாவமன்னிப்பும் கேட்டுக்கலாம் அப்படின்னு இப்படி ஓட்டுற சமயங்கள் நிறைய உண்டு. நம்மளால் அதுக்கு தான் அட்ராக்ஷனாக இருக்கு. ஆனால் இங்கே வந்து நோ காம்ப்ரமைஸ். நீ அங்கே தான் இருக்கணும்னா இருந்துக்கிட்டே இரு, இங்கே வரணும்னா அதெல்லாம் விட்டுட்டு வந்து தான் வரணும். தனி மனித ஒழுக்கம், சமய ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம், இந்த ஒழுக்கம்லாம் சிவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒன்று. கம்பல்லாம் பண்ண மாட்டார். நீ இப்படிதான் இருக்கணும்லாம் கம்பல் பண்ண மாட்டார். இப்படி இருக்கிறதா இருந்தா வாம்பார். இது இப்படிலாம் இருக்கிறது, இதெல்லாம் உன்னால முடியும் அப்படின்னா வா, இல்லையா அதெல்லாம் முடிச்சுட்டு வா, இப்ப இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் கூட நான் வெயிட் பண்றேன்றார். ஆக அந்த ஒழுக்கத்தை அதான் சொன்னார் பாருங்க. சத்தியங்கிற அந்த இடத்துல குணத்தை குறிக்குது. சிவனுடைய குணமே ஆனந்தம் தான். சிவனை அனுபவிக்கிறேன்னா அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன்னு அர்த்தம். நெருப்புக்கு சூடு எப்படி குணமோ
அதுபோல சிவனுக்கு குணம் ஆனந்தம். அப்ப சிவனை அனுபவிக்கணும்னா ஆனந்தத்தை அனுபவிச்சாகணும் இல்லைங்களா? அப்ப அது குணம். சிவத்தோட குணம் பேரானந்தம். சொன்னார் மனம் ஆனந்த சத்தியாமேன்னாரு. மனம் ஆனந்த சத்தியாமேன்னு சொன்னது சத்திங்கிறது சிவனுடைய குணம் ஆனந்தம்ப்பா. அதனால நீ சிவன் உனக்கு துன்பம் செஞ்சான், சிவன் துன்பப்படுத்தினாங்கிறதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. அது ஆனந்த பொருள். அது எப்படி துன்பத்தை தரும்? கிடையாது. அது சாயுச்சியம், பேரானந்தம், ஆனந்தம். அது சிவத்தோடு சம்பந்தப்படுத்தி கொண்டு, சிவ தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு, சிவத்தோடையே நினப்பு முழுக்க இருக்கிறது. நினப்பில் எப்பவும் விட்டு நீங்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் இதனுடைய கேப்ஷனே இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அதுதானுங்க ரெண்டாவது சொல்றாரு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அப்புறம் அதைத்தான் ஃபர்ஸ்ட் எடுத்தவனையே சொல்றார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். எடுத்த உடனேயே அவர் முக்கியமாக சொல்லுகிற ஒரு செய்தி, இமை பொழுது என் நெஞ்சில் தொடர்பு. அதனாலதான் வந்தார். இமை பொழுது நெஞ்சில நீங்காத காரணத்தினால புறத்தே குருவாக வந்தார். நமக்கு ஒருவர் அவன் நம்மளும் இமைப்பொழுது நெஞ்சில நீங்காத. வெறும் திருவாசத்தை பாடுறோம், நானும் தான் பாடுறேன், எல்லாம் இமைப்பொழுது நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்புறம் அடுத்த வரி இமைப்பொழுதும் என்ன சொல்லுகிற பொழுதே அல்ல அந்த இடத்த அது ஜி போப் சொல்றார். அந்த வரியை படித்தா அடுத்த வரிக்கு போக முடியல, எல்லாரும் கண்ணில் தண்ணீர் விட்டு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. உலக அரங்கிலே இப்படி ஒரு சிவ அனுபவத்தை, ஒரு பரம்பொருளினுடைய அனுபவத்தை வேறு ஒருவர் சொல்லியிருப்பாரா என்று தெரியவில்லை. இந்த மகாஞானி சொல்லியிருக்கிறார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு அந்த அனுபவத்தை சொன்னார் என்று சொல்லி, சாயுச்சியம், சாயுச்சியம் பேரானந்தம். ஆனந்தம் தான் சாயுச்சியம், சிவானந்தம் தான் சாயுச்சியம். அது நிற்கிற இடம் சாக்கராதீதம் என்று சொன்னார் என்று சொல்லி 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சத்தினிபாதம் ரொம்ப அடுத்த பகுதி. ரொம்ப விவரமாக சாமி பேசுறது சத்தினிபாதத்தை தான் பேசுகிறார். இந்த சத்தினிபாதம் என்பதை பற்றி விரிவாக பேசுகிறார். இந்த திருமந்திரத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகள், தீங்குகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் கூடும். திருமூலருடைய குருவர்களும் சொக்கேச பெருமான், சொக்கநாத பெருமான், ஆடல் வல்லான், அவனுடைய பெருங்கருணை உங்களுக்கு உரித்தாகும் என்று சொல்லி, நம சிவய சிவய நம 5 எழுத்து மந்திரத்தை விடாமல் நாம் பற்றி கொள்வோம். சிவம் நம்மை எந்த இக்கட்டிலிருந்தும் காப்பாற்றும், எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய வல்லமை சிவன் ஒருவனுக்கே உண்டு. எனவே சிவனை பரிபூர்ணமாக நம்புவோம், அவனுடைய திருவடியை பலமாக பிடித்துக் கொள்வோம், எல்லா நலன்களையும் பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.